ஏப்பா ஓபன் பண்ணி பாக்குது பாருங்க, உள்ள என்ன இருக்கான்னு சாப்பிடலான்னு. ட்ரோன் மூலமா இந்த டேமை நம்ம பாக்குறதுனால எவ்வளவு அழகா பார்க்க முடியுது பாருங்களேன். இன்னும் ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல பரவாயில்ல போலவா. ரோடும் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மயிலாப்பூர் ஃபாரஸ்ட் கேட் இருக்கு, ஆனா மூடி இருக்கு, வழி இல்ல. சூப்பரா இருக்குங்க லொகேஷன். பேக் டிராப்ல பாருங்க, இன்னும் மழை வந்துருச்சுன்னா இந்த இடம் ட்ரெக்கிங் வரவங்க எல்லாமே நிறைய பேர் மோஸ்ட்லி இங்க வருவாங்க. இது ஜூலை மாசம், இன்னும் பெருசா மழை வரல, தண்ணி கம்மியா தான் இருக்கு. வணக்கம், குட் மார்னிங். நம்மளோட அடுத்த பயணம் தொடங்கிடுச்சுங்க. நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு டேமுக்கு போயிட்டு இருக்கோம். சென்னையில இருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கண்டிப்பா இதுலயே தமிழ்லயே பார்த்திருப்பீங்க, பிச்சாட்டூர் டேம் தான் போயிட்டு இருக்கோம். சரி வாங்க, நான் போயிட்டே பேசுறேன். நம்மளோட பயணம் இன்னைக்கு அருமையா இருக்கும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். மணி 5:30 மணி ஆகுதுங்க காலையில. வணக்கம், நான் உங்க நேவிகேட்டர் வாசு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்களும் செம்மையா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க போயிட்டே பேசலாம். 2 நிமிஷங்க, இந்த விநாயகரை கும்பிட்டு நம்ம பயணத்தை தொடங்கிடலாம். நல்லபடியா போயிட்டு வரணும் பாத்துக்கிறப்பா. நம்ம நண்பர் ஷபீர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் நானும் சேர்ந்து தான் டிராவல் பண்ண போறோம் இந்த ட்ரிப்பு. போன வீடியோக்கள்ல பாத்திருப்பீங்க, முந்தின வீடியோக்கள்ல குன்னூர் ரைடு வந்திருப்பாரு. கிரீன் கலர் நிஞ்சா இதோ இருக்காரு பாருங்க, அவர் தான். குட் மார்னிங். இன்னும் ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல பரவாயில்ல போலவா. பாரு, நான் பாரு கிளவுஸ் எடுக்கிற அவசரத்துல இது கிடைக்கல. எடுத்துட்டு வரியா? பரவாயில்லவா, நான் உன் கிளவுஸ் பார்த்து எனக்கு ஞாபகம் வருது. எடுத்து வரியா? வேணா வேணா பரவாயில்ல, விடு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் தானே, பார்த்துக்கலாம். பெட்ரோலை போட்டு போயிடலாங்க. ஒரு 1500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 14 லிட்டர் வந்திருக்கு. மணி சுமார் ஒரு 6க்கு மேல ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ள எவ்வளவு வெளிச்சம் வந்துருச்சு பாருங்க. ORRல போயிட்டு இருக்கோம், அவுட்டர் ரிங் ரோட்ல. ரூட் பாத்தீங்கன்னா நான் OMRல இருந்து வரதுனால இந்த கேளம்பாக்கம் மண்டலூர் ரோட பிடிச்சி ORR வழியா போறேங்க. போய் கரெக்டா நம்ம பட்டாபிராம் கிட்ட இறங்கணும். பூந்தமல்லி கிட்ட இறங்கிடக்கூடாது, இங்க தாங்க இறங்கணும். நான் சொன்னேன்ல, இந்த பட்டாபிராம் நெமிலச்சேரி இந்த ஜங்ஷன்ல ரைட் சைட்ல டைடல் பார்க் இருக்கும். இங்க இறங்கணும்னா அப்படியே லெஃப்ட்ல போனோம்னா திண்ணனூர் திருநின்றவூர் வழியா போவோம். போயிட்டு வேப்பம்பட்டு உள்ள போகாம அதுக்கு முன்னாடியே ரைட்ல பைபாஸ்ல போயிடுவாங்க. காமிக்கிறேன் இருங்க. நம்மள மாதிரியே ஒரு செட் ஆஃப் பைக்கர்ஸ் நிக்கிறாங்க பாருங்க. மேக்சிமம் ஹிமாலயன் தான் எல்லாருமே. இதுதாங்க நான் சொன்ன அடுத்த ஜங்ஷன். நீங்க திண்ணனூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வரும்போது வேப்பம்பட்டு ஊர் உள்ள போகாம ரைட் ஹேண்ட் சைடு பைபாஸ்லயே போயிடலாங்க, டுவர்ட்ஸ் ஊத்துக்கோட்டை. கரெக்டா இது எடுத்துடணும் நீங்க பைபாஸ்க்கு ரைட்டு. ரீசெண்டா தாங்க இந்த பைபாஸ் போட்டாங்க, அவ்வளவு சூப்பரா போட்டிருக்காங்க. சோ இந்த பக்கம் நம்ம திருத்தணி திருப்பதி எல்லாம் போறோம்னா செம்ம ஈஸியா செம்ம ஃபாஸ்டா போயிடலாங்க. ரோடும் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஓட்டலாம், சூப்பரா இருக்கும் ஹிமாலயன்ல எழுந்து நின்று ஓட்டினா. எழுந்து நின்று ஓட்டத்துல பேக்குக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சுங்க. அந்த பைபாஸ்ல இருந்து இறங்கிட்டோம். இப்போ டுவர்ட்ஸ் ஊத்துக்கோட்டைக்கா போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஊத்துக்கோட்டை பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பிச்சாட்டூர். இப்ப போயிட்டு இருக்குமே இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமாங்க? மயிலாப்பூர் ஃபாரஸ்ட். கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இருக்கும் மயிலாப்பூர் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு.
நம்ம ஷபீர் வந்து டீ குடிக்கலான்னு இந்த கடையை தேர்ந்தெடுத்தாரு. பார்த்தா டீ எல்லாம் இல்லை இங்க. வாத்துக்கறி தான் இருக்காங்க. எத்தாது அடி இந்த ரேஞ்ச் ரோவர் பாருங்க, என்ன மெஜஸ்டிக்கா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அதுதாங்க இந்த பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே. அது இன்னும் ஃபுல்லா ஓபன் ஆகல, ஒரு சில இடங்கள் மட்டும் ஓபன் ஆயிருக்கு. கார் தான் போக முடியும், பைக்லாம் போக முடியாது. நம்ம ஸ்ட்ரைட்டா போலாம் வாங்க. நம்ம பிச்சாட்டூர் தானே போறோம். டீ குடிக்கலாம்னு நிறுத்திருக்கோம், டீ அண்ட் ஸ்நாக்ஸுக்கு. வாங்க நான் சாப்பிட்டுட்டே பேசுறேன். பாருங்க, காலையில ஃப்ரெஷ்ஷா கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, அதுக்கப்புறம் பால்கோவா எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். நான் பால்கோவா ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன். நம்ம நண்பர் வந்து பீட்ரூட் அல்வா கேட்டிருக்காரு. சாப்பிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு கிளம்புவோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. நம்ம டீ குடிச்ச இடம், அந்த பால்கோவா சாப்பிட்ட இடம் வந்து ஊத்துக்கோட்டை தான். அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான். இந்த மலை ரேஞ்ச் எல்லாம் தெரியுது பாருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம். பிச்சாட்டூர் டேம். பிச்சாட்டூர் டேம் தான் ப்ரோ. என்ட்ரன்ஸ் இப்படி போனீங்கன்னா இதுதான் லெஃப்ட் இருக்கும். இங்கே தானா? ஓகே. ஃபைனலா ரீச் ஆயிட்டோங்க. ரொம்ப பொறுமையா தான் வந்தோம் சென்னையிலேருந்து. கேட் இருக்கு, ஆனா மூடி இருக்கு, வழி இல்ல. அபிஷியலா உள்ள விடமாட்டாங்க போல இருக்குது. இப்படி சைட்ல தான் ஏறி இறங்கி போகணும், ஆஃப் ரோடு மாதிரி. வாங்க போலாம். சூப்பரா இருக்குங்க லொகேஷன். பேக் டிராப்ல பாருங்க, சரியா அப்படியே அந்த மலை கிரீனரி, அதுக்கப்புறம் இந்த பிச்சாட்டூர் ஏரி செம்மையா இருக்கு. டேம் வந்து அந்த கடைசியில இருக்கான். இதுவே நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், இன்னும் அது போயிட்டே இருக்குங்க. ரொம்ப தூரம் போகணுமா அந்த கடைசி வரைக்கும். வாங்க போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த டேம் வந்து பிச்சாட்டூர்ல இருக்கிறதுனால ஜெனரலா இது பிச்சாட்டூர் டேம்னு சொல்றாங்க. ஆனா அபிஷியலா இது வந்து அரணியார் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட், அரணியார் டேம்னு சொல்லுவாங்க. வந்துட்டோங்க, கிட்டத்தட்ட அந்த டேம் கிட்ட வந்துட்டோம். உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிலோமீட்டர்கள் வந்துட்டோம். இங்க ஒரு ஸ்பாட் பார்த்து நிறுத்துவோம். சூப்பரா எப்படி இருக்குங்க இந்த லொகேஷன்? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100-110 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்டா. பிச்சாட்டூர் டேம் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா மழை இன்னும் வரல, அதனால தண்ணி கம்மியா தான் இருக்கு. இது கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. இன்னும் மழை வந்துருச்சுன்னா இந்த இடம் லொகேஷன் வேற லெவல்ல இருக்குங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த ஏரி? இது வந்து பிச்சாட்டூர் டேம், பிச்சாட்டூர் லேக் எல்லாமே சொல்லலாம் இதை. இந்த டேமை பத்தின டீடைல்ஸும் இந்த மலையை பத்தின டீடைல்ஸும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த லேக்க, இந்த டேமை மேல இருந்து பாக்குறீங்களா? ட்ரோன்ல இருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நூத்தி 8 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ஆரணி ரிவர்ல தாங்க இந்த டேமை கட்டியிருக்காங்க. இந்த டேம் பாத்தீங்கன்னா சும்மா இல்ல, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து புலிக்கட், அதாவது பழவேற்காடு வரைக்கும் ஓடுதுங்க இந்த நதி. ட்ரோன் மூலமா இந்த டேமை நம்ம பார்க்கறதுனால எவ்வளவு அழகா பார்க்க முடியுது பாருங்களேன். பின்னாடி மலை, அழகா டேமு, அந்த டேமோட ஒரு பாதை, டேமுக்கு வர பாதை மண்ணில் அழகா போட்டிருக்காங்க. பக்கத்துல ரோடு, சுத்தி பாருங்க கிரீனரி, மலை எவ்வளவு அழகா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த நாகலாபுரம் ஹில்ஸ் இருக்குல்ல பக்கத்துல, அங்க ட்ரெக்கிங் வரவங்க எல்லாமே நிறைய பேர் மோஸ்ட்லி இங்க வருவாங்க. நிறைய டூரிஸ்ட் வெளியேந்து இங்க பெருசா வர்றதில்லை, ஏன்னா இந்த இடம் பத்தி நிறைய தெரியாது. ஆனா இது வந்து ஒரு சீனிக்கான ஸ்பாட்டுங்க. பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் வியூ பாயிண்ட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா சுத்தி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, கிரீனரி, மலை. இதுக்கு நடுவுல தான் இந்த டேம் அழகா அமைஞ்சிருக்குங்க. அந்த கடைசியில இருந்தாங்க நம்ம வந்தோம். அப்படியே வளைஞ்சி போது பாத்தீங்களா டேம் பக்கத்துல இருக்கிற இந்த பாதை, அந்த கடைசியில இருந்தா இங்க வந்திருக்கும். இந்த பிச்சாட்டூர் டேம, இந்த பிச்சாட்டூர் லேக்க மேல ட்ரோன்ல இருந்து பாத்தீங்களா? ஈகிள்ஸ் ஐ கழுகு பார்வையில இருந்து எப்படி இருந்தது? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? கண்டிப்பா சூப்பரா இருக்கும் நம்புறேன். ஏன்னா கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. சுத்தி பாருங்க, மலை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தண்ணி லெவலும் நல்லா தாங்க இருக்கு.
இந்த படிக்கட்டுல நான் இறங்கிட்டார் ஷபீர். அப்படியே படிக்கட்டு உள்ள வரைக்கும் போகும் போல இருக்கு. நம்ம எங்க இறங்குறது இந்த ரைடிங் ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு. பாஸ் வணக்கம். நான் vlog பண்றது அவரு என்ன vlog பண்றாரு. கிளம்பியாச்சுங்க, இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நேராக சென்னை போகிறதா தான் பிளான் இருந்தது. ஆனால் பக்கத்தில் வந்து இங்கே ஒரு 14-15 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கைலாசகோனா ஃபால்ஸ் இருக்குங்க. அதுவும் ஒரு சூப்பரான இடங்க, செம்ம லொக்கேஷன். அங்கேயும் போய் பார்த்துட்டு போயிடலாமா? அந்த கைலாசகோனாக்கும் ஒரு அழகான ஹிஸ்டரி அண்ட் ஸ்டோரி இருக்குங்க. நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன் வாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் திரும்புது பாருங்க, இந்த ஆர்ச் இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு, மெயின்டெனன்ஸ் இல்லை. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த ஃபால்ஸுக்கு போற ரூட்டும் சூப்பரா இருக்குங்க. இந்த கிராமத்து வழி அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளோ அழகா இந்த சின்ன சின்ன வீடுகள், அழகா குட்டி குட்டி கடைகள் பாருங்க. ஆர்ச்ல மேல போட்டிருக்கு பாருங்க, ஏபி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கைலாசகோனா. வந்துட்டோங்க, ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். நிறைய கடைகள் இருக்கு, சாப்பாடு கடைகள் இருக்கு. அதோட நிறைய குரங்கு இருக்கும் போல இருக்கு அங்க அங்க. ஐயோ அங்க பாருங்க, வண்டி மேல எல்லாம் உட்கார்ந்துருக்கு பாருங்க. இந்த குரங்கு வண்டி மேல ஏறி அந்த சீட்டு, அந்த டேங்க் பேக் கவர் ஓபன் பண்ணி பாக்குதுங்க. அங்க பாருங்க, ஓபன் பண்ணி பாக்குது பாருங்க, உள்ள என்ன இருக்கான்னு சாப்பிடலான்னு. பாருங்க, உள்ள திறந்து கட்டி பாக்குது, கை விட்டு பாக்குது உள்ள. ஸோ உள்ள வரும்போது இங்க வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். இங்க 2 பேருக்கு 30 ரூபாய் வாங்கினாங்க பைக்கான்னு கேட்டு. காரா இருந்தா 50 ரூபாய் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போகும்போது கேட்டு சொல்றேன். 30 படிக்கட்டு தான், நாங்க ரொம்ப ஷார்ட் தானே இது மேல. சிவபெருமான் வந்து பூமிக்கு வரும்போது இந்த இடத்த தாங்க தேர்ந்தெடுத்து தவம் பண்ணாரு. அவர் எதுக்காக பூமிக்கு வந்தாரு, எதுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா போயிட்டு சொல்றவங்க. சுத்தி மலர் ஆசபீரு நடுவுல ராக்கே கிரானைட் ராக் மாதிரி இருக்கு. கிரானைட் ராக் மாதிரி கரெக்டா சொன்ன. தண்ணி கம்மியா தான் இருக்கு, பட் ஓகே, குளிக்கிற அளவுக்கு இருக்கு அழகா. இதுதான் நான் சொன்னேன்ல, கைலாசநாத சுவாமி கோயில். இது ஜூலை மாசம், இன்னும் பெருசா மழை வரல, தண்ணி கம்மியா தான் இருக்கு. ஆனா அதுலயே குளிக்கிறாங்க. இன்னும் மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. லெப்ட்ல தெரிகிறார் பாருங்க, கைலாசநகர். நேரா இருக்குது அம்மன். நம்ம வந்து வந்த வேலையெல்லாம் சூப்பரா பண்ணிட்டோங்க. பிச்சாட்டூர் ஏரி பார்த்தோம், பிச்சாட்டூர் டேம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கைலாசகோனா வந்து நம்ம லிஸ்ட்லயே இல்லைங்க. ஆனா காட்ஸ் கிரேஸ் வந்து இந்த கைலாசகோனாக்கும் வந்துட்டோம். இதையும் சூப்பரா பார்த்துட்டோம். கிளம்பலாமா? சரிங்க, இந்த கைலாசகோனா ஃபால்ஸுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் வாங்க. எவ்வளவு பெரிய புத்து, எத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியல, எவ்வளவு பெருசு பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, பெருமாளோட கல்யாணத்துக்காக சிவபெருமான் வந்து பூலோகத்துக்கு வந்திருக்காரு, அதாவது பூமிக்கு வந்திருக்காரு. அப்படி வரும்போது இந்த இடத்த பார்த்திருக்காரு, ரொம்ப அழகா இருந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த சென்டர்ல ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா இருந்திருக்கு. அதனால இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இங்க உட்காந்து தவம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இதுக்கு பேர் கைலாசகோனா. அவருக்கு கீழே ஒரு கோயிலும் அமைஞ்சிருக்கு. கிளம்பிட்டோங்க. இப்போ நேராக வீட்டுக்கு சென்னை தாங்க அடுத்த ஸ்டாப். ஏன்னா காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டீயும் கொஞ்சோண்டு பால்கோவா தான் சாப்பிட்டோம். வாங்க போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு போகலாம். அருமையா ஒரு கடையில நிறுத்தி சூப்பரா எள்ளி குடிச்சாச்சுங்க. நான் எப்பவுமே சொல்றது தான், டிராவல்ல வந்து சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி லிக்விட் இல்ல ஃப்ளூயிடா எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கும் பாடியும் கொஞ்சம் கூலாவே வச்சிருக்கும். நிறைய இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இஷ்யூஸ் வராது. 2 எள்நீர் குடிச்சிட்டோம், அண்ணன் கடையில தான் குடிச்சோம். ஃப்ரெஷ்ஷா 2 எள்நீர் குடிச்சாச்சு. அடுத்த ஸ்டாப்பு தெரியல, நம்ம ஷபீர் எங்க சொல்றாரு அவங்க தான். பால்கோவா கடையாம். சரி போலாம், வரும்போது பார்த்துருப்பீங்க. அதேதான்
வரும்போது பாத்தீங்கல்ல அந்த மயிலாப்பூர் காடு, அந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம். மயிலாப்பூர் ஃபாரஸ்ட். எங்கேயும் நிறுத்தலங்க, டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டோம். காலையில இந்த பிள்ளையார் கிட்ட தான் கும்பிட்டு கிளம்பணும். எப்படி வரணும், எப்படி பண்ணணும், நல்லபடியாக அதுவும் நல்லபடியாக வீடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை பிள்ளையாரப்பா. என்னங்க, நம்ம பிச்சாட்டூர் டேம் ரைடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாவே ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேவிகேட்டர் வாசு. நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.